நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். அதுவும் புது புது இடம். இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோபத்தில் கத்துறாங்கன்னா சொன்னால் எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார். குழந்தை இல்லை, குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு. 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. உறவு பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். ஷோ என்னன்னா, பிரிவு வரை சென்று மீண்டும் இணைந்த தம்பதிகள். இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். எடுத்த உடனே இதோட அடிப்படை கேள்விதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? குட் கொஸ்டின். நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. இங்கே வந்து அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னால் அது தாங்கிக்க முடியல. அவர் நடிச்சாரு. ஏண்டி நீ என்ன பண்ண? அதனால நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். பழக்கானது என்ன பழக்கம்? எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, அது தாங்க முடியல, தாங்கிட்டு இருக்க முடியல. என்னால முடியல, இடம் இருக்கு. அதை வெளியவும் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. நம்மளுக்கு கூட யாராவது இருந்தாங்கன்னா நம்ம சொல்லி அழுவலாம். அதுவும் புது புது இடம். ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க. நான் தப்பு பண்ணிருந்தா அவர் அடிச்சாலும் பரவாயில்லையா? ஆனா அப்படிதாம்மா இருக்குது. குழந்தை குட்டிக்காகவாது நீங்க பார்க்கணும். குழந்தை குட்டி குழந்தை குட்டி குழந்தை குட்டி. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். எப்படிமா முடிவு பண்ணிட்டேன்? அது இல்லடி, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். ஏன் அடிச்சிங்க முதல்ல? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அவங்க பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள அப்படியே கோபப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இல்லை எப்படி பார்த்தாலும் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆதரிக்க முடியாது. ஒருத்தவங்க கோபத்தில் கத்துறாங்கன்னா எதுவும் பண்ணாம அப்படின்னா நான் தப்பு பண்ணிருந்தா அவர் அடிச்சாலும் பரவாயில்லையா? அடிக்கடி சண்டை வரும். சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து போனால் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நினைக்கிறீங்களே அம்மா வீட்டுக்கு பெண்லாம் டப்பு டப்புன்னு கிளம்பி போயிடுவாங்கன்னு. டப்பு டப்புன்னு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறது போவாங்க. ஆனால் அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்கள் பெண்ணை கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அங்கே கேட்பாங்க, அங்கே பதில் சொல்லணும், அது அவமானமாக இருக்கும் இல்லையா? ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் ஃபோன் 25 ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த பேசும்போதே எனக்கு வந்து அப்படியே மண்டை சுடுறேன். அவ்வளோ வெயில நான் சுற்றிட்டு இருப்பேன். நான் வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை அமுச்சு விட்ட டைம்லாம் இருக்கு. கொடுமை சரவணன். அதெல்லாம் என்னால் மறக்க முடியல, மன்னிக்கவும் முடியல. எனக்கு அதுவே ரொம்ப இத்தனை நாளாக நான் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். எப்போ வேணாலும் நம்மள என் வீடுன்னு வர ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேர்ட் பார்ட்டி வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. ட்ரை பண்ணுறேன், ஆனால் வந்து பார்த்தா அவங்க மாற மாட்டாங்க. பண்ணதுன்னு சொல்கிறோம். அடிச்சிருக்கீங்க, இதுக்கெல்லாம் எப்பயாவது சாரி கேட்டிருக்கீங்களா? நிறைய டைம் கேட்டிருக்கேன். கேட்டதில்ல சார், கேட்டதில்ல சார். சாரியே கேட்க மாட்டாரு. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். சாரி கேட்கறது சார். கேளுங்க. இப்போ என்ன விஷயம்னா, இந்த பொண்ணு என் கூட இருக்கணும், ஆனா பழசெல்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் கண்டுக்காம போயிடும். அது ஒரு ரணத்தை பண்ணிருக்கு. ஒரு மருந்து போடணும்ல இல்லையா? டெபினெட்லி. இதுக்கப்புறம் இது மேலே எதுவும் நடக்காது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் சாரி. வெரி குட். ஓகேயா? ஓகே சார். கொஞ்சம் அந்த நடுக்கம் குறைஞ்சிருக்கா? மன்னிச்சிட்டீங்களா? மன்னிச்சிட்டேன் சார். டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. சொன்னால் எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார். குழந்தை இல்லை, குழந்தை நமக்கு வேணும் அப்படின்னு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்தில் குழந்தையே இல்லைங்க சார். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தான். இந்த இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்கள் இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இல்லை, இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். டாக்டர்ஸ்லாமா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள டாக்டர் கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்ல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன்னா உனக்கு சாப்பிடாட்டி என்ன? நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். இதுதான் தவறான விஷயம். வந்து அன்பு தான் முக்கியம். குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு நாள் ஃபுல்லா போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. அச்சிச்சோ. 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நான். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தை பத்தி யோசிக்கல. 2 வீலருக்கு பெட்ரோல் போட யோசிக்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. இவங்க ஒருத்தங்களை மட்டும் யோசிச்சு அப்புறம் இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. இப்போ 2 பேரும் நல்லா இருக்கும் சார். வந்துருச்சு உன்னை தேடி திரு
2011ல மேரேஜ் ஆச்சு. 2018 வரையிலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். என்னடி சொல்ற? 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? சொல்றேம்மா சொல்றேன். நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. கோவத்தை தாண்டி ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்லுவாங்க அப்படியே பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். பொறுத்துக்கிறதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. போயிட்டு வரும்போது வீட்டில் இதெல்லாம் இல்லை, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு நம்ம கொடுக்கணும்னா ஒரு 11, 12 அந்த மாதிரி ஆகிடும். பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். பட் 5 வருஷம் பிரிவு, அதுக்கப்புறம் எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? குட் क्वेश्चन. என்னோட நெகட்டிவ் சைடு, நான் தனியாக இருக்கன்றனால என்னால் ஒரு ஃபங்க்ஷன் போக முடியல. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ரெண்டாவது என்னோட பசங்களை வெளியில் கூட்டிட்டு போகும்போது இவங்க பார்த்து நம்ம அப்பாவையும் கூப்பிட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க கட்டாயம் வந்துருவாங்கன்னு எப்படி உறுதியா இருந்தீங்க? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும்தானே. புரிஞ்சுக்கிட்டு உங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கீங்க. அப்படி கேளு, அப்படி கேளு. பிரிந்திருந்த காலகட்டத்தில் அவங்க திட்டும்போது நீங்க ஏன் திரும்ப திட்டவும்ல ஒண்ணும்ல பேசாம கேட்டுக்கிட்டீங்க? அப்போ எனக்கு திட்ட மனசு வரல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தப்பு பண்ணது நம்ம தானே. தனியாக இருக்கும்போது தான் நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வந்து. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. குழந்தை பிறந்துருச்சு, இவன் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம் வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேலை இருக்குமோ? எனக்கு பசங்களோட சுத்த தோணல. எப்பொழுதுமே இவங்க நினைப்பாவும் இருக்கும். அதனால வீட்டில் தனிமையாக சோகப்பாட்டை போட்டு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன ஏரியாமலே கண்ணுலேருந்து கண்ணீர் திணி போயிட்டு இருக்கோம். எங்கள் அம்மாவை எதுக்கடா அப்படி அழுதுகிட்டே படுத்துருக்கேன்னு கூட கேட்டிருக்காங்க. நேரம் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரா பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும் சார். ரொம்ப கோவம் வந்து அவங்க கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். அப்போ அவர் தான் சொல்லுவார், இது ஒத்து வராது, டைவர்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. முதல்ல நீங்க எதுக்கு எக்ஸ பத்தி பொண்டாட்டிக்கிட்ட சொல்லணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மேரேஜுக்கு முன்னாடி நான் என்னோட எக்ஸை பத்தி எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, முடிஞ்சுல. அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி. என்ன அறியாம நான் சொல்றது. அதாவது ஒரு தடவை சொன்னார்னா சரி, தெரியாம சொல்லிட்டாரு, எதனா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கு, சரி வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுலாம். ஏதாவது ஒரு படம் பார்க்கும்போது இப்படிதான் இருந்தது அப்படி. சார் இவனை என்ன பண்ண சார்? இல்ல ஆக்சுவலா அதோட இன்டென்ஷன் சும்மா சீண்டி பார்க்கிறதுக்காக சொல்றீங்களா? இல்ல சார், எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட்லே கிடையாது சார். ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாய் தவறி விட்டுறது. பெரிய சண்டையா வந்துருச்சு சார். அப்ப நான் எனக்குள்ள நினைச்சேன், அப்ப இன்னும் அவர் வந்து அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இன்னும் அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணல. அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருமா, ஒருவேளை பேசுறாரோ அப்படி. அவர்கிட்ட சண்டை போடுவேன். சண்டை போட்டு அவரு சரி வேண்டாம் அப்பனா பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு சார். சகிச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. இப்ப என்னன்னு கேட்டா, நீங்க ரொம்ப இயல்புன்னு சில விஷயம் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் இயல்பு இல்ல. இப்ப இதெல்லாம் வெளில வந்துட்டீங்க, எல்லாமே வெளில வந்துட்டோம். ஆல் குட். குட் சார். இப்பெல்லாம் இல்ல. खत्म.